ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கு பார்க்க போகிறோன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது பிறந்து நடக்குது. டிசம்பர் மாதத்தில் ஒரு எச்சரிக்கையான நாள் டிசம்பர் 19ஆம் தேதி வருகிறது. அன்னைக்கு தமிழ் மாதம் மார்கழியுடைய 4ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய நிறைஞ்ச அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை. இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை விதி மாறும். அதனால் அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த டைம் அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அனுமன் ஜெயந்தியோடு சேர்ந்து வருது. இதுவும் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. ஆக்சுவலி அனுமன் ஜெயந்தி அமாவாசை இது ரெண்டுமே முன்ன பின்ன வரும். இந்த டைம் ரெண்டுமே ஒரே இதில் வருது. அதனால் இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே சிறப்பு யோகங்கள் உருவாகுது. அதெல்லாம் என்னென்ன யோகம், அந்த யோகத்தை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட ராசிக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பரிகாரத்தை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ விருச்சகத்தில் பிறந்த அத்தனை நேயர்களுக்குமே, அதாவது விருச்சக ராசி நேயர்களுக்கு மார்கழி மாதத்தில் இந்த அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு தொழில்ஸ்தானாதிபதி சூரியன் இணைந்திருப்பதால் தொழிலில் ஒரு வகையான முன்னேற்றமும் வருமான உயர்வும் சேரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி இனி நீங்கள் செய்தீங்கன்னா வெற்றி பெறுவது உறுதியாக இருக்குது. புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் தானாக தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் அமாவாசையுடைய தொடக்கத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதியுது. இது சுபக்கிரகத்தின் பார்வை பதிகிறதுங்கிறதுனால சுப செய்திகள் சேரும். ஆக மொத்தம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு தலையெழுத்து இப்படியெல்லாம் மாறும் என்பது குறிப்பிடப்படுது. இதை தொடர்ந்து அமாவாசையில் மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வகர இயக்கத்தில் செல்ல இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு தன பஞ்சாதிபதியானவர் குரு. அவர் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை தனஸ்தானம் எனப்படக்கூடிய 2வது இடத்துல பதிகிறது. தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய குருவால் எண்ணற்ற நற்பலன்கள் உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இல்லம் தேடி வரப்போகிறது. வீடு கட்டக்கூடிய முயற்சி அல்லது வாங்கக்கூடிய முயற்சியில் இறங்குனீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும், எந்த தடையும் இருக்காது. குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுகள் மொத்தமாக உங்களுக்கு கைகூடும். உறவினருடைய பகை அகலும். கொடுக்கல் வாங்கல்ல லாபமானது உங்களுக்கு உண்டாகும். குரு பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலன் அதிகம் என்பதால் குரு பார்க்க கோடி நன்மை என்று ஒரு பழமொழியும் ஏற்படும். அந்த அடிப்படையில் குருவின் பரிபூர்ண பார்வை சுகஸ்தானத்தில் பதிகிறதுனால உடல்நலம் சீராகும். உயர்ந்த மனிதர்களுடைய பழக்கத்தால் பல நல்ல காரியங்கள் செய்து முடிக்க வாய்ப்பு கிடைக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்தை பெறக்கூடிய யோகமும் கிடைக்கும். பயணங்கள் மூலம் நிறைய பலன்கள் தருவதாக அமையும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சி கைகூடும். புனித பயணங்களை மேற்கொண்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். குறிப்பாக புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டுங்கிற எண்ணம் உங்களுக்கு நிறைவேறும். குரு வக்ரம் மிதுனத்தில் பெறதுனால இந்த மாதிரியான பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. இதை தொடர்ந்து
மார்கழியுடைய 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்றாரு. சப்தம விரையாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்துக்கு வரும்போது குடும்பத்தில் ஒரு வகையான அமைதி கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் முதல் ஆடம்பர பொருட்கள் வரை வாங்க செலவுகள் வரும். மேலும் திருமண வயதடைந்த பிள்ளைகளுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் செய்தீங்கன்னா கைகூடும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி கைகூடும். வாங்கிய இடத்தை விற்பனை செய்வதன் மூலம் வரக்கூடிய தொகையை கொண்டு நடக்கக்கூடிய தொழிலை விரிவு செய்யலாம். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதவி வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிரகத்தினால இந்த மாதிரியான மாற்றம் இனி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதுக்கப்புறம் இந்த அமாவாசைக்கு பிறகு மகர ராசிக்கு செவ்வாய் அங்கே உச்சமும் பெறாரு. இந்த டைம் உங்களுக்கு இனிய டைமாக அமைய போகுது. எல்லா வழிகள்லையுமே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நன்மைகள் கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாய் வலிமை அடையிறதுனால யோசிக்காது செய்த காரியங்களில் கூட வெற்றி உண்டாகும். பூமி யோகமும் பிள்ளைகள் வழியில் நல்ல காரியமும் நடைபெறும். அதுக்கான சூழ்நிலை உருவாகும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கிரகத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். கிரகங்களால் ஆக மொத்தம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இந்த அமாவாசையில் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைத்து மகிழ்ச்சி கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு ஏற்படும். கலைஞர்களுக்கு புகழும் புதிய ஒப்பந்தங்களும் சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றமானது உண்டாகும். பெண்களுக்கு குடும்ப பொறுப்பு கூடும். கொடுக்கல் வாங்கல்ல ஆதாயமானது ஏற்படும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொதுவாக பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதுக்கப்புறம் இது மார்கழி அமாவாசைங்கிறதுனால இவற்றையெல்லாம் செய்தால் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் என்பது ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆன்மீக ரீதியாக எவற்றையெல்லாம் செய்தால் நன்மைகள் பெறலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இவற்றையெல்லாம் செய்து நன்மைகள் பெற்றுக்குங்க. சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். 12 மாதங்கள் கொண்ட தமிழ் வருடத்தில் சூரியன் தாய்ச்சாயனம் எனப்படக்கூடிய தென் திசையில் சஞ்சரிக்கக்கூடிய இறுதியான மாதம்தான் மார்கழி மாதம் ஆகும். மார்கழி மாதம் என்பது சிவ மற்றும் விஷ்ணு வழிபாட்டுக்கு பேர் போன மாதமாகும். இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து தினங்கள் திதிகள் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டவையாக இருக்கு. ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் மார்கழி மாத அமாவாசை தினத்தின் சிறப்புகளை இந்த வீடியோவில் தெரிந்துக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் பரிகாரமும் செய்து பயன்பெறுங்க. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை தினங்கள் போன்று முக்கியமான திதி தினமாகும். இம்மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் நன்மையாகும். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு குறிப்பாக எதிர்பாராத விதத்தில் மரணித்த முன்னோர்கள் அல்லது உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை தருவதால் அல்லது அவர்களை வழிபாடு செய்வதால் அவர்களுக்கு பெருமாளுடைய வைகுண்ட வாச பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். மார்கழி அமாவாசை தினத்தில் காலையில் குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரணும். இப்படி தர்ப்பணம் தர இயலாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டை முன்னோர்களை வழிபட்டு எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு தரணும். யாசகர்களுக்கு அன்னதானம் செய்யணும். இந்த மாதிரி செய்தாவே தர்ப்பணம் கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். இத்தினத்தில் ராமேஸ்வரம், காவேரி, கங்கை போன்ற புனித கடல் ஆறுகளில் தலைமுழுகி முன்னோர்களை வழிபட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ மார்கழி அமாவாசை தினத்தில் மேற்கொண்டவற்றை செய்வதால் முன்னோர்களுக்கு சரியான காலத்தில் பித்ரு சர்த்தர்த்த சடங்குகள் செய்ய முடியாததால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும். உங்கள் பரம்பரையில் இயற்கைக்கு மாறான முறையில் மறைந்த முன்னோர்கள் அல்லது உங்கள் உறவினர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து நற்கதி அடையும். ஸோ கண்டிப்பாக இந்த நாளை மட்டும் தவற விட்டுறாதீங்க.
இந்த நாளுடைய மகிமை சிறப்பு இதெல்லாம் தான். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த அமாவாசையுடைய சிறப்பு பலன்கள்லாம் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.